சில மக்கள் வாழ்க்கை ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு யாரும் இல்லைங்க, எனக்கு கஷ்டங்க, எனக்கு துயரங்கன்னு. மனித பிறவி என்பது எதுக்காகன்னா, கஷ்டங்களையும் கர்மாக்களையும் அனுபவிப்பதற்காக பூமியில் படைக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கருவறையில் இருக்கிறவன் கல்லறையில் இருக்கிறவனை தவிர எல்லாருக்கும் பிரச்சனைன்றது உண்டு. அப்படியேப்பட்ட மக்களுக்கு குருஜி வாக்கு சொல்லப்படுகிறது. குருஜி வாக்கு சில பேருக்கு உத்தரவு உடனே வரும், சில பேருக்கு கொஞ்ச நேரம் ஆகும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் குருஜி வாக்குல சில வழிகாட்டுதல் சொல்லுவோம். அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணினா நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். யாரையும் நேர்ல போய் எங்கேயும் போய் பார்க்காதீங்க. எல்லாமே பொய்யான உலகம், எல்லாமே ஒரு மாயை. உங்ககிட்ட 10,000 ரூபாய் காசு வாங்கினாங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் கடவுள் 20,000 ரூபாய் அவனுக்கு செலவு வைப்பாராம். அப்படியேப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கிட்ட போய் பணத்தை ஏமாறாதீங்க. வாழ்க்கைன்றது கடவுளை தவிர யாராலையும் எதையும் தீர்மானிக்க முடியாது. மனிதன் மட்டும்தான். அதனால நீங்க மனுஷங்களை காசு கொடுத்துட்டு ஊரு உள்ள புலம்பாதீங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய மக்கள் சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுத்தா எக்காரந்த கொண்டு சாப்பிடாதீங்க. நிறைய பேர் அதை சாப்பிட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து போனவங்கலாம் உண்டாம். எச்சரிக்கையா இருங்க. எந்த பொருள் கொடுத்தாலும் தடை வருது, பூசுறது மட்டும் வாங்கிக்கிங்க. உள்ளுக்குள்ள சாப்பிட்றது எதையும் எக்காரத்தை கொண்டு வாங்கிடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு பதிவு. 100 பேர் போன் பண்ணா 90 பேர் ஏமாந்துட்டேன்னு தான் போன் பண்றாங்க.